அதாவே வந்து ஏதாவது பிரயாசப்பட்டா தான் அதுல இந்த மீண்டு வரலாம். இப்போ வீடு முயற்சிக்காக ஒரு பார்க்க ஒரு மைண்ட் இதுல கொஞ்சம் இது செய்யக்கூடிய மாதிரி தான் செட்ட பசங்க ஏன்னா பிடிச்சாளுக்கு ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகீதன். நான் உங்கள் செமீனா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? எங்களுடைய அம்மா வீட்டை நிற்கிறோம். அம்மா வீட்டு முன்காணிக்க நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொழில் முயற்சிகள் வந்து செய்யணும் தொடர்ந்து. நாங்கள் வந்து சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடையாளத்துக்கு. சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க, சாப்பிடக்கூடாது. ஓ, அது வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாம இருக்க சொல்கிறேன். வேலை செய்யாம வேலை செஞ்சு சாப்பிடணும். இப்போ சோம்பேறித்தனமாக இருக்கிறார்களுக்கு அடையாளம் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன். சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் தரத்திறன் ஆவான். ஏன்னா சுறுசுறுப்புள்ளவன் கை வேலை செய்கிறவன் அது செல்வத்தை உண்டாக்கும். அங்கால சதுஜன் சும்மா வறுமை வந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விட்டாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் இப்போ ரூபனாக்கள் இப்போ வீடு கட்டி வந்திருக்கிறேன் தானே. அப்போ ஏதாவது ஒரு தொழில் முயற்சியே கட்டாயம் மேலும் சொன்னால் அவை வந்து வீடு இந்த வருஷம் வீடு கட்டுறதோ அப்படி ஒரு விருப்பம். இந்த விருப்பமண்டே நடக்குமெண்டவே நினைக்காத ஒரு காரியம். ஒரு திடீர்னு அது நடந்தது. இப்போ தெரியாது அவை வந்து ஏதாவது பிரயாசப்பட்டா தான் அதுல இந்த மீண்டு வரலாம். இப்போ வீடெல்லாம் கட்டினவே தானே. சரி, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன தொழில் முயற்சிகள் வந்து இருக்கணும் ஒரு வாழ்விலுமே. அப்போ நித்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவாக்கு ஒரு வயசு ஆகிட்டேன்னு ஒரு வயசு ஆகிட்டு அப்போ அவன் வந்து இந்த சும்மா இருக்கணுமெண்டு இல்லை ஏதாவது வேலை செய்யணும் இருக்கணுமெண்டு அந்த பெங்களுடைய வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணிடுறது. அது மாத்திரமில்லை அவாக்கு என்ன பண்ண அந்த இப்படி தான் அந்த பெண்கள்கிட்ட இருக்கிற பெருக்கம் வந்து என்ன, அவர்களாம் வீட்டுக்குள்ளே வந்து பெருக்கத்தை கொண்டு வரேன். அவர்கள் வந்து சும்மா இருக்கிறது ஓஞ்சி இருக்கிறதே இல்லையா. அவளுடைய விளக்கு அணையாது பாருங்க சொல்கிறேன். அப்போ அவளுடைய விளக்கு வந்து அணையாது இருக்குமா, ஓஞ்சி இருக்கு. அப்போ அவளுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணிட்ட தான் ஒரு குடும்ப வாழ்வில் வந்து பெருக்கம் என்ன சேமிக்கிறது, வாழ்வில் நல்லா வாழ்றதுல அந்த பெருக்கம் எல்லாம் வந்து அவள்கிட்ட தான் இருக்கு. கணவன் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் தூத்தரிக்கிறதும் செலவழிக்கிற மாதிரி இருந்தால் வாழ்க்கை வேஸ்ட்டாக போடும். அப்போ அப்படியே அவள் வந்து தானும் பிரியாசப்படணும், வேலை செய்யணுமென்றதுக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூவன் அவாக்காவா ஒரு தொழில் முயற்சி அடுத்த ஒரு தொழில் முயற்சியை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு காணொலியாக பார்க்க போகிறோமே. நீங்களும் அப்படி தான் எனக்கு கூடுதலாக வந்து அப்படி தான் அந்த வகையில் என்னுடைய மனைவியாக இருக்கிற செமினா வந்து சும்மா பார்க்குறாக்கள் சொல்லி வாயெல்லாம் பாட சொல்கிறாண்டு ஸ்டார்டில் எல்லாம் லிதியா பிறகு முன்னே தையல் கடையிலேருந்து தையல் வேலையெல்லாம் செய்து ஆனாலும் இப்போ அந்த அவாம் அடுத்தடுத்த முயற்சிகளில் செய்து கொண்டாட்டு இருக்கிறேன். இல்லை அப்படியா இல்லை சும்மா என்ன வீடியோன்றது வந்து எல்லாம் வந்து நகைச்சுவைகள் என்ன எல்லாம் வந்து எல்லாம் இருக்கணும்ன்றக்காக கதைக்கிறேன். நான் வந்து அதுக்காக கதைக்க வீடியோ கதைக்க வரைக்கும் என்ன வச்சு கதைச்சு வருமா வீடியோ கதைக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லித்தான் நான் வந்திருக்கிறேன். இல்லாட்டி வந்தால் சுடுறதான் காரணம். அப்போ கதைன்னு சொல்லித்தான் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோமே. என்ன மாதிரி யார் எப்படி செய்யறது, நித்தி எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்றான்ற நாங்கள் சரி மக்களை நீங்கள் தருகிற அந்த உறவுகள் எங்களுக்கு வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போடணும், லைக் பண்றது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி. நானும் ஒரு கதை சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்டில் வீடு கட்டைக்கெல்லாம் வந்து இப்படித்தானே நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம், நாங்கள் அதான் சரியாக பிரயாசப்பட்டு நாங்களே. ஆமாம், அதுதானே சொல்லுங்க வேணும். அந்த வீடியோ வீட்டு வீடியோ எடுத்து நாங்கள் ரூபாய் வீட்டு வீடியோ அதில் நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு கதையை திரும்ப நான் கதைக்கிறேன் சொல்கிறேன். அப்படித்தான் நாங்களும் கஷ்டப்பட்டு இப்போ வந்து 8 வருஷமாச்சு. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அடுத்த தொழில் முயற்சிக்காக ஒரு கூடொண்டு அமைக்கிறீர்கள்.
கோழிக்கூடு உண்டு ஆள் அமைக்கிறார் கோழியல் வளர்க்கணும் என்ன இது இந்த கூட எனக்கு இல்லை நித்தின் அம்மாவுக்கு இன்றைக்கு நான் புரியுதானே சண்டே தானே எல்லாரும் ஒன்று கூடி நிற்கிறோம் அப்போ கனநாள அம்மா வந்து எனக்கு ஒரு கூட அடிச்சுதாண்டு கேட்டு வந்தா அப்போ சரி நான் ஒவ்வொரு நாளும் அடிச்சு தரேன் வண்டிக்கு வரன்றது இன்றைக்கி அதை அடிப்ப மாட்டேன் கொஞ்சம் அடித்தது இருக்கிற பொருட்களை வச்சு அவ்வளோ செலவில் இருக்கிற பொருட்களை வச்சு தகரம் மட்டும்தான் நான் தகரம் இப்போ பண்ணிட்டு வந்தேன் என்ன சும்மா நோமலாக அம்மா ஊர்கோழிகள் வளர்க்குறதுக்கு ஒரு கூடு அடிச்சு நான் கூடு இப்போ அடித்து கொண்டிருக்கோம் அதை தான் பார்க்கணும் சும்மா நிலத்தில் கீழே விடக்கூடிய மாதிரி ஒரு கூடு வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு 20-30 கோழி விடலாம் கொஞ்சம் விடலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கூடு அடிச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் தகரம் எல்லாம் மேலே வச்சாச்சு ரெடி எப்போ தான் இப்போ தான் தகரம் வச்சுக்கிறாக்கு தகரம் எல்லாம் அளவு பார்த்துனேன் சரியாக இருக்கணும் தகரம் வந்து 6 அடி தான் வாங்கிட்டு வந்தேன் லைட்டாக இதுக்கு காணாதான் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிட்டு இது என்ன இப்போ சுத்தவரை என்ன மாதிரி இப்போ நான் வந்து இது தகரம் வந்து இவடத்துக்கு அடிச்சு போட்டோம் கீழே நெட் அடிக்க போகிறோம் கீழே நெட் அடிச்சா தான் கொஞ்சம் காற்று போகும் இதாக இருக்கும் இல்லாட்டி ஐடியா வணிகம் என்ன செய்யலாம் கீழே வச்சு தகரத்தை அடிச்சுட்டு மேலே நெட் அடிக்க நல்லமோ மேலே தகரத்தை வச்சு இருக்கிற நெட் கீழே அடிப்பேன் நெட்டேன் மேலே கீழே கொஞ்சம் இதாக போகும் இல்லாட்டி நான் இதை சீக்கிரம் வச்சுட்டு அதுக்கு அடிச்சுட்டு இதுக்கு ஒரு வழி விடுவோம் அப்போ இடையில நெட்டை போட்டு இந்த காற்று வழியால் போனேன்னு இல்லை தானே ஆனால் கோழி மணக்காது மெயின் பிரச்சனையே கோழி கூட அடித்தா காற்று வழியால் போகணுமோ இப்போ நான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் தொடங்குவோமோ நீங்களும் உண்டை புரிய நான் புரியுதான் அப்போ இதை அடுத்து வைப்போம் கீழே வச்சு ரீப்பேர் அடிக்கணும் நாங்களும் இப்படி தான் ஸ்டார்ட்டில் வந்து கோழிகள் புறாவல் அப்படியெல்லாம் வளர்த்து போட்டு இப்போ இதெல்லாம் செய்கிறபடியாக அதில் விட்டாச்சு அந்த புறா இப்போ கொஞ்சம் சதியன் வளர்த்து கொண்டிருக்கிறார் சதியன் நாங்கள் புறா கொண்டு வந்து கடைசியாக நான் ஒரு சின்ன கூட்டு தான் இருந்தேன் அங்கே இருக்கு அது அதை வளர்த்து கொண்டிருக்கிறாரா தகரத்தை அடிப்போம் தகரத்தை அடிப்போம் தகரத்தை அடிப்போம் நான் ஃபுல்லாக இந்த வீடியோ காட்டினேன் நாங்கள் சரி ரெண்டு ஃபுல்லாக தகரத்தை அடிப்போம் அடிச்சுட்டு நெட்டு வந்து அப்புறம் இருக்கிற நெட் தான் பழைய கோழி கூட இருக்குது அது இந்த நெட்டை கலட்டி தான் அடிக்கிற பிளான் இப்போ தகரத்தை இல்லை நான் நீட்டாக மேலே அடிக்கிறேன் தகரத்தை அடிச்சு போட்டோம் ஏன்னா மேலே தான் இப்போ மழை டைம் தானே நீட்டாக இருக்கும் மழை டைம் நீட்டாக இருந்தால் தான் கோழிகளுக்கு வருத்தங்கள் வராது அதுக்கேற்ற தண்ணி படாமல் இருக்கணுமே இதெல்லாம் பழம் கோழி கொண்டு தான் அவ்வளோ செலவு இல்லை ஏன்னா இப்போத்தி புறா கூட்டு கடிக்குது சரி கோழி கூட்டு காணுங்க இப்போ ஆணியை பிடுங்க சுக்கா அவ்வளோ ஜோக்காக கேட்க முடியாது இது ரைட் எல்லாரும் கூட்டு முயற்சியா கூட்டு முயற்சி மேலே எத்தனை 3000 ஓட போய் மற்ற விட கூட ஒன்று பேப்பர் தகரம் எத்தனை முடிச்சு அடி காலையாளம் இரவுல வந்து சும்மா பழுந்து அடிக்கிறேன் ஒரே
வேலை செய்யலாம் இதுக்கு புரிய செய்யலாம். நாங்கள் ஆட்டுக்கொட்டில் போட்டு ஆடு வளர்த்தது சும்மா இப்போ நான் வேற யோசி பாருங்க வாடகைக்கு இருக்கிறாங்களே சில வேலை இந்த கொழும்பு போக்கான இருக்கிறாங்க இருக்கிறாங்க மேல் மாடியில மரங்கள் மேல் மாடியில எல்லாம் பூச்சாடிகள் வைக்குங்க மரங்கள் வைக்க இங்கே பெரிய காணி உள்ள இடம் இருந்து ஒன்றும் செய்யாம இருப்பேன். இப்போ எங்களுக்கு சொந்த மண் இருக்கு அதுல எதோ எல்லாருக்கும் நல்லா வேணாம் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் உள்ள இது வேறு தேங்காய் அதே மாதிரி இருக்கிறாங்க மடியா கோழி கூட ஆடைச்சு ஒரு சின்ன கோழி கூட அடிக்கிறேன். இதுல ஒரு சார் 30 கோழி வர்றவன்டா ஒரு நாளைக்கு ஒரு 20 கோழி முட்டை போடுறதுனாலும் ஒரு கோழி இந்த லாபம் நல்ல லாபம் 200 ரூபா காசு என்ன வருங்க. இது வந்து விருட்சியம் அடை நிக்கிற மாதிரி இது என்ன விஷயம் இல்லை. இப்ப எல்லாம் வந்து யாருண்டாலும் இன்னும் ஒரு வீட்டிலையா அப்பதான் அதை வந்து என்னன்னு சொல்றது அது என்னன்னு சொல்றது சைட்டால செய்யறேன்னு சொல்லுவேன் சைட் பிசினஸ் அப்படி இருக்கணும் சரியா. அந்த பாலா தம்பி இப்ப சொல்லி போட்டாங்க சொல்லத்தரணும் அது வந்து நாங்களே குப்பையை கொண்டு போய் ரோட்டுல வைக்கிறது. அப்ப நீங்க போட்டாங்க நான் கொண்டு போடுறேன் அப்படித்தான் நீங்க கோழி கூட அடிச்ச இது இருக்கு என்னதுக்காக கோழி கூட அடிச்ச அழகு அனுபவம் இருக்கு. முட்டை வைக்கும் ரைட் எல்லாம் முடிச்சு சந்தர்ப்பம் வேற தானே அந்த தம்பளி காட்டலாம் காணி அடியுங்க ஏன்டா பறந்துடும் பேப்பர் தாவறதால பறந்து சொல்றானுங்க சரியா அப்படி ஆசைப்பட்டு செய்யுங்க பேப்பர் தாவ கட்டாணி அடியுங்க அடிச்சு களைச்சு போய் கதிரையில இருந்து நான் இவ்வளவு நேரம் தொடர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிறது கூடு அடிச்சு கொண்டிருக்கிறத காட்டி கொண்டு வந்தா உங்களுக்கும் பார்க்க விசாராகிடும். இவ்வளவு நேரமா நாங்கள் இவ்வளவு கட்டத்துக்கு தான் போட்டோம். இந்த இன்னும் வேலைப்பாடுகள் இருக்கு முன்னும் கதவை போடணும் நெட் அடிக்கணும் இதுக்கெல்லாம் நெட் அடிக்கணும் இதுக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன லீக்குகள் குஞ்சுகள் விடுறதானே வீடு மாதிரி சந்தோஷம் தான் எப்படியோ இருந்தா. இப்போ நல்ல வீடு முதல் நாள் ஆட்டம் இருந்தது இப்போ நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கீழே இதெல்லாம் அடிக்கும் இல்லை இல்லை சீட்டு இதெல்லாம் அடிச்சேன் சீட்டு இதோட நல்ல போஸ் ஆயிடுச்சு. சரி நாங்கள் இப்போ இந்த கோழி கூட முழுமை பெறையில முழுமை பெற்று அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். இப்போ அடுத்தது நான் வந்து எனக்கண்டு கோழி வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு இந்த கோழி ஆடு மாடு வளர்க்குறேன்னா நல்ல விருப்பம் நித்திக்குமா அப்படி தான். ஆனால் நான் வீட்டில் நிற்கிற குறைவு தானே அப்போ நிற்கிற ஞாயிற்றுக்கிழமையில் நான் அதை பயன்படுத்தி நான் ஒரு கூடு ஒரு நாள் நித்திரையே கோழியில் விடிய அடிச்சினேன். நான் விடிய நித்திரை முழிக்காமல் வந்து வேலையால் வந்தும் நித்திரை முழிக்காமல் அடித்து ஒரு கூடு அண்டு அடிச்சிருக்கிறேன். அதே உங்களுக்கு காட்டுறேம்மா அடித்த கூடு நான் வந்து இரவா பகலா அடித்த கூடு இதுதான் அடிச்ச கூட வாழை ஒன்று வளருது பாத்தீங்களா வாழை ஒன்று வளர இல்லை வாழை மரம் நின்ற இடத்துல நாங்கள் கூட அடிச்சு வருது இப்போ ஒரு 25-30 நாள் குஞ்சு நிற்குது. 8ஆம் மாதம் 9ஆம் தேதி பிடிச்சா இன்னைக்கு 21ஆம் தேதிண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் இல்லை 1 மாதம் 8ஆம் மாதம் 9ஆம் தேதி 1.5 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் குஞ்சுனா இதுக்கு வளர்க்குறேன். என்ன பெரிய கூடு இது வந்து கொஞ்சம் சிலவழிச்சு கட்டின கூடு தானே கிட்டத்தட்ட 15 கிட்ட முடிச்சு இந்த வளையல் இதெல்லாம் சேர்த்தா கூட தான் முடிஞ்சிருக்கும். இந்த கல் எல்லாம் ஒரு கல் தனியாக 100 ரூபா இந்த கல்லை கூடுதலாக 27 கல் கிட்ட முடிஞ்சு. உங்களுக்கு கான்கிரீட் போட்டு வச்சுங்க ஏண்டா மலையலுக்கு பட்டு குளிர் கூடாது எல்லாம் சாப்பிடணும் ஏன்னா இல்லை புழு இந்த கதை இதை துறக்க பயம் என்னவே இந்த கோழி வந்தது ஒவ்வொரு கிழமையும் கூடு துப்புரவாக இருக்கலாம் நீட்டாக இருக்கு நல்லா கோழி மனமும் இருக்காது ஒன்று இதில் கொஞ்சம் இது இதில் 20 கோழி ஊர்கோழின்றது 13 தான் நிற்குது. ஏண்டா எல்லாம் காகம் கொத்தி சாக்கணும். நான் வந்து இது கூடு அடிக்க முன்னமாட்ட சின்ன ஒரு கூடு இருக்க தான் விட்டேன். நான் அதுக்குள்ள விடையங்க இதாகிடு. இதில் 2-3 ப்ரைலர் நிற்குது சேர்த்து விடக்கூடாது. ஆனால் நான் கூடு இல்லை விட்டு கிடாது என்ன ஒரு கூடு அடிச்சா நான் இந்த இதை தூக்கினா சரி டீம் எங்கே நின்றாலும் எல்லாம் ஓடி வந்து
ஆனால் இதெல்லாம் வளர்ந்துட்டு தெரியுமா இதெல்லாம் இல்லை செட்டு எல்லாம் வச்சு வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் குஞ்சு அதில் வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டு இதில் ஊர்கோழி வந்து ஒருத்தர் நிற்கிறேன் வெள்ளப்பாண்டி இது ப்ரோயிலரோ இது ஊர்கோழி கோழியா இது ப்ரோயிலர் ப்ரோயிலர் இதுதான் ப்ரோயிலர் இது அடிக்கத்தான் வேணும் நான் என்னடா கொஞ்சம் குஞ்சு தான் நிற்கிது 6 குஞ்சு தான் இதில் நிற்கிது இவர் கொஞ்சம் திருப்பி ஒரு 50-60 கிட்ட எடுக்க போகிறோம் எடுத்து போட்டு கூட ஊர் கொஞ்சம் எடுக்க போகிறோம் அதான் எங்களை இதுக்கு நல்ல மெயினாக கோழி குஞ்சு இருக்குல்ல கோழி குஞ்சு வளர்க்குறேன்டா அதோடையே மீனக்கிடும் கோழி பேனுகள் அது இதெல்லாம் இருக்கும் தூக்கா அது காவல் நாய் எனக்கு நான் கூடுதலாக நல்ல வெயிட் நிற்குது 350 கிராம் பேர் ஒரு காய்க்கோ இருந்தது இது எந்த ஆசை வந்து என்னண்டா நல்ல கணக்கு கோழி வளர்த்து பெரிய பண்ணை ஆக்கி முதல் முட்டனே ஆகுதானே எல்லாருக்குமே தான் சொல்லி கொடுக்கு அவைக்கும் சொல்கிறது அவை கூடு கூட ரெண்டு அவைக்கு சொல்கிறது முதல் முட்டை உனக்கு தான் முட்டை உனக்கு தானே எல்லாருக்கும் முதல் முட்டை கொடுக்குறேன் இதேண்டா ஊர்கோழியாலேங்க ஊர்கோழி வந்து வளர்ந்து முட்டை போட்டாலும் லாபம் ஒரு நாளைக்கு நாங்கள் நார்மலாக ஒரு 100 கோழி மேக்ஸிமம் வளர்க்குறேன் வைங்க ஏன்னா அவ்வளோ அதுதான் வளர்க்கலாம் 100 கோழி வளர்க்குறோம் வேண்டாம் அதில் 80 கோழி முட்டை போடுவேன்டா ஒரு முட்டை ஊர் முட்டை வந்து இப்போ வந்து 50 ரூபா வெளி இடத்துல நாங்கள் ஒரு 40 ரூபா படி கொடுத்தாலும் 10 முட்டை 400 இருந்தாலும் இல்லை 50 ரூபா இப்போ குறைஞ்சிடும் இப்போ கோயில் இதுகள்லானே குறைஞ்சிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு வரும் இப்போ யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு இதுவும் ஒரு கோழி மேக்ஸிமம் ஒரு 200 முட்டை விற்றா பிறகு நாங்கள் வந்து கோழி அதுக்கு பிறகு இறைச்சியாக கொடுக்கலாம் இப்போ கோழியால் நல்ல லாபம் பெறும் அதால் கோழியால் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆடு வந்து 3 மாதம் 4 மாதம் ஆகும் ஆடை வளர்க்குற ஐடியா இருக்குது ஆனால் என்னென்னா டைம் காணாது ஆடு வளர்க்குற ஐடியா இருக்குது ஆனால் அதுக்கு எங்களுக்கு எல்லாம் நேரம் காணாது நித்தியம் அதுக்கு மினக்கட மாட்டோம் இதுக்கு நான் மேச சாப்பாடை போட்டு விட்டுரும் ஆடு கண்டா குலை வெட்டணும் மினக்கடணும் அது என்ன நாங்கள் வீட்டோட தானே இருக்கணும் அதுக்கு எல்லாம் டைம் இல்லை இப்போ நான் இதால் டெய்லியாக என்ன இது கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு மினக்கடணும் அதுக்கு பிறகு டெய்லியாக இதால் இதை எடுத்துக்கொள்ளலாம் வருமானம் எடுக்கலாம் அதோட திறந்த விட்டால் மேய்ஞ்சிட்டு சண்டை வரல வேறு அதுக்கேற்ற மாதிரி காணியில் நாங்கள் கொஞ்சம் செட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு கோழி வளர்க்க எல்லாம் விருப்பம் இல்லை விருப்பம் ஆனால் பெரிய இடம் வேணும் ஏன்னா கோழி வளர்க்க விருப்பம் ஆடு எல்லாம் வந்து நாங்கள் வளர்த்துறாங்க பெரிய எல்லாம் ஆனால் இட வசதி இல்லாமல் தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு காலமும் மழை வரைக்கும் எங்களோட ஆடை பார்க்க கவலையாக இருக்கும் அப்படி ஈரத்துக்கே படுத்துட்டு இருக்கும் இடங்கள் காணாது அதோட நாங்கள் விட்டுலாம் எனக்கு நித்தி ஏசும் நான் வந்தோன்னு வேலையால் வேறு டக்கடக்கனை வந்து சாப்பாடை போட நித்தியோட மீறக்கிறேன் வந்து இதில் கதிரியை பார்த்துட்டு கோழியை பார்த்து வரேன் நான் சாப்பிடுவேன் ஆனால் அது போல அப்படி இருக்கக்கூடாது முந்தி வரும் இப்படித்தான் ஒரு வந்தோட நாட்டை போய் பார்க்கறது ஜமுனா பெரி செல்லம்மா கதைக்கிறது இல்லை அதில் ஒரு சந்தோஷம் அப்போ நான் லிதியா பிறக்கிறதுக்கு முன்னா நான் பேசுறது என்னோட கதைக்கிறேன் இதை என்ன சொல்லுவாங்க அதில் சந்தோஷம் வந்துட்டு டாக்கண்ட ஒரு அமைதியாக சாப்பிடு கொண்டிருக்கல அந்த கோழியில் பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு நித்தி ஏசி கொண்டிருக்கும் வந்து என்னோட கதை போக வேண்டியில் அந்த கோழியை பார்த்து வேண்டிக்கிறாங்க ஆனால் அப்புறம் லிதியா ஆடுகள்லாம் கொடுக்குறாங்க இதே மாதிரி எனக்கு என்ன ஒரு கோழி கூட அடிக்கணும் அடித்து இன்னும் பெரிய லெவலில் போகணும் தான் சின்ன ஆசை பார்ப்போம் ஏண்டா இப்போத்தையும் வருமானம் ஒரு உழைப்பால் கொண்டுல நார்மலாக வீட்டு செலவு கண்டாலும் இதில் ஒரு நான் கணக்கு பார்த்தபடி ஒரு 10 முட்டை கணக்கு பார்த்தேன் சொன்னேன் 10 முட்டைன்னா இவ்வளோ 40 ரூபா படி 400 ரூபா அப்படின்னா 100 முட்டைன்னா நார்மலாக 4000 வரும் அதை தான் சொல்லுவோம் நாங்கள் அப்படி கொடுக்குறோம்னாலும் நார்மலாக 100 முட்டை கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 4000 ரூபா டெய்லியாக எடுக்கலாம் அதில் 10000 ரூபா கோழி செலவுக்கு வைங்க நார்மலாக 10000 ரூபா வருதுன்றாலும் மாதம் 60,000 காசு சும்மா இப்படி வினாக்கட்டம் ஒரு 3 மாதம் வினாக்கட்டம் இப்படி இல்லாமல் பேர் இப்போ என்னை விட இதில் இருக்குது ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்தந்த இடத்துல இருந்தாலும் கூடுதலாக இப்படி வச்சிருக்கிறேன்னு இல்லை ஏன்னா இது வந்து பெரிய செலவண்டி இல்லை என்ன பொறுத்தளவில் வீட்டில் இருந்தோன்னா நார்மலாக செஞ்சு கொண்டிருக்கேன் தேங்காய் பூவல் சோறு நான் இது வரைக்கும் வேணும் சாப்பாடை கொடுக்கல நீ அப்படி தான் செய்யணும் ஏன்னா இப்போ கோழி வந்து மழை என்றபடியா வெளியில் விட்டாலும் வருத்தம் வர மட்டும் உள்ளுக்கு அடைச்சி விட்ருங்க இது ஒரு 20 கோழி கிட்ட தான் நிற்கிது இன்னும் எடுக்க அவ்வளோ எனக்கு தெரியல வளரத்தான் தெரியும் எனக்கு கொஞ்சம் பெட்டதான் கூட மேலே அதில் கொஞ்சம் வந்தது ஆம்பளை அப்படி என்னன்னு தெரியல ஆனால் நித்தியம் வந்து முந்தையே நித்தியம் ஆடு கோழி எல்லாம் கூட பராமரிக்கிறது நித்திக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு உள்ள கூடு காட்ட போறீங்களா நல்லா செய்வோம் கூடு காட்ட போறீங்களா காட்டுங்க லைட்டாக நித்தி இந்த லைட்டாக போட்டு விட்றியா
தெரியுது கிளியரா இதில் நார்மலாக நாங்கள் போய் இப்போ நான் போய் காட்டுறோம் இப்போ நாங்கள் போய் நின்று இது துப்புரவாகி கூட செய்யக்கூடிய மாதிரி தான் செட்டப்பாக செஞ்சுக்கணும் ஏன்டா இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிறது நீட்டாக இருக்கும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கோழி கூட செஞ்சுக்கணும் நார்மலாக ஒரு 50 கோழி பெரிய கோழி வளர்க்கலாம் கணக்கான அதெல்லாம் கூட பேடு தான் நிற்கும் தடியல் எல்லாம் வச்சிங்கன்னா தொங்கி தொங்கி நிற்கும் குறுக்கு தடி வச்சுன்னா அதில் தொங்கி நிற்கும் நார்மலாக ஒரு 50 பெரிய கோழி வளர்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு கூட இதே மாதிரி இன்னும் ஒரு கூட அடிச்சேன்டா வளர்க்கக்கூடிய மாதிரி ரைட் ஓகே இப்போ வீடியோ முடிக்கிறதை கண்டு போய் நான் வந்து நிற்கிறேன் அவ்வளோ கோழியால் உங்களுக்கு மறுபடியும் வருமானம் வரணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் வேறு எனக்கு நம்பி கை ஊற்று வேணாம் கோழி கூட அடைச்சு நான் வீடியோ எடுத்து ஒன்றுன்றா எல்லாம் கோழி இதுவில் காட்டி வந்து இப்போ செமினா அடுக்கு தோணிக்கிறா இன்னும் என்ன பெருக்கங்கள் வரும் ஏன்னா அதான் விரும்புகிற மாதிரி செய்கிறான் இப்போ நாங்கள் ஒரு விருப்பத்தை வச்சுட்டோம்டா இப்படித்தான் செயல்படுத்தணும் இப்படித்தான் உழைக்கணும் ஒரு விருப்பத்தை வச்சுட்டேன்டா சண்டை வேலை நடக்கும் வேலை நடக்கும் பெருக்கம் ஒன்று வேறும் கட்டேன் ஆனால் அதுக்குரிய பிரயாசப்படுவோம் நாங்கள் பிரயாசப்பட்டால் நிச்சயமாக அதில் இந்த ஒரு பிரயாசத்தை எடுத்துக்கொள்ளலாமே சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த நாள் கூடிய வேலைகள் திட்டங்களே வேலை திட்டங்கள்லாம் போல ஞாயிறு ஞாயிறுண்டாலும் என்ன சார் அப்படித்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து சும்மா இருக்கல கொஞ்சம் பொறுப்புகள் மற்ற வீடெல்லாம் கட்டினது அதுக்குள்ள என்னுடைய இன்னைக்கு தானே பின்ன கணக்கு இருக்கு எல்லாருக்கும் கூட கூட அப்போ அதனால அதோட எடுத்துக்கொண்டால் பிரயாசப்பட்டால் தான் எடுத்துக்கொள்ளலாம் சரி அப்போ நாங்கள் முடிச்சு ஓகே நாங்கள் இந்த ஆடலும் அப்போ இப்போ ஒரே அப்படி இருக்கல தானே அகலம் மாறிக்கொண்டிருக்கேன் எல்லாம் குழந்தை அப்படி மாதிரி இருக்கல தானே ஓகே நீங்கள் இந்த எங்களை இந்த லைட்டாக பண்ணேன்னு சொல்லல சும்மா வீட்டில் கோழி வளர்ப்பு திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு பிடிக்குமாங்க உறவுகளை பிடிச்சிருக்கு அவர் வந்து தெரியும் கூடுதலாக வெளிநாட்டு உறவுகள் கூட அவங்க பார்த்தா ஒரு 5-6 மணி தான் நிறுத்த விடுவாங்க மற்ற நேரமெல்லாம் வீட்டில் சமையலாக இருந்தாலும் அடுத்த வேலை எனக்கு அங்கே வந்து பிரயாசப்பட்டால் தான் சரி இல்லை எல்லாரும் அங்கே எல்லாம் காசு எல்லாரும் ஓடி ஓடி தான் தெரியும் காசு நான் இங்கே நாங்கள் இங்கே வர்ற மாதிரி வெளிநாட்டில் அங்கே ஓடுறது அங்கே வேலைக்கு அது நான் எங்களுக்கு இது எங்களை பார்த்தா ஸ்ரீலங்கா பார்த்தா வேலைக்கு இது வெளிநாடு மாதிரி அப்படி எல்லாரும் ஓடி வாழ்க்கை மூலம் சாகம் வரைக்கும் ஓடிக்கொண்டு தான் உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் அவர்களும் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு தான் முன்னே வரலாமே சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ இதுக்குரிய கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ல சொல்லுங்க பாய்